காஞ்சிபுரம் வெள்ளையேட் அருகே உள்ள குபேரப்பட்டினத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜகுபேரர் சித்தர் பீடத்தினால் எழுப்பப்பட்ட ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி உடனமர் ஸ்ரீ ராஜகுபேரர் கோவில் செல்வங்களை விருத்தி செய்யும் தலமாகவும் கடன் பிரச்சனைகளை தீர்த்தருளும் கோவிலாகவும் பிரசித்தி பெற்று விளங்குகிறது. இக்கோயிலில் ராஜகுபேரர் நவ நதிகளையும் நவ கிரகங்களையும் உள்ளடக்கி நவ அவதார ராஜகுபேரனாக காட்சியளித்து வரும் நிலையில் அருகில் குபேரனுக்கு செல்வமளித்த காசி வைத்தியநாத சாமி பிரம்மாண்டமாக எழுந்தருளி நாடி வருபவர்களுக்கு நலன் பல புரிந்து வருகிறார். இங்கு சிவபெருமான் 11 அடி தியான ரூபத்திலும் செல்வத்தின் அதிபதியான ராஜகுபேரர் 6 அடி உருவ அரச நாயகனாக அபய முத்திரை அட்சய பாத்திரத்துடன் சுக்கிர நிலையில் திருப்பதி பெருமாளை நோக்கி அமர்ந்த நிலையில் சிவனின் தோழனாக காட்சியளிக்கிறார். ஆரோக்கியத்திற்கு அதிபதியான சிவனும் செல்வத்திற்கு அதிபதியான குபேரரும் பக்தர்களின் தொழில் விருத்தியடைந்து செல்வம் பெருகவும் துன்பங்கள் இல்லா நலமான வாழ்வு வாழவும் இக்கோயிலில் அருள்மழை பொழிந்து வருகின்றனர். இன்னும் சிறப்பாக இத்தலத்தில் ரிஷிகளும் முனிவர்களும் வணங்கும் உச்சிஷ்ட கணபதி அம்பாளை கையிலேந்தி காட்சியளிப்பதோடு பக்தர்களால் நடத்த முடியாத நல்ல காரியங்களை நடத்தி காட்டி ஸ்ரீ நீலவாணியாக இருந்து பல வெற்றிகளை அளித்து வருவதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். உலகெங்கும் வேலோடும் கொடியோடும் காட்சி தரும் முருகன் இக்கோயிலில் பணமூட்டையோடு காட்சி தருவதோடு வளர்ச்சிக்கான அதிபதியாக இருந்து நாடி வரும் பக்தர்களுக்கு செல்வ வளத்தை அள்ளி தருவதாக பலனடைந்தவர்கள் கூறுகின்றனர். செல்வ வளம் தரும் இந்த ஆலயத்தில் திரியம்பிகை நாதர் மங்கள பீடத்தில் முப்பெரும் தேவியர் தேவர்களும் உள்ளடக்கிய சன்னதியில் பிரம்மா, விஷ்ணு, சரஸ்வதி, சிவன், பார்வதி, மகாலட்சுமி ஆகிய 6 பேரும் குபேரர் தம்பதிக்கு ஆசீர்வாதம் செய்வது போல காட்சியளிப்பதை காணும்போது இன்பமெனும் செல்வம் மனதில் நிறைந்து மகிழ்ச்சி தருகிறது. இங்கு பொதிகை அகத்தியர் குருவாக இருந்து ஆசி வழங்குவதோடு 18 சித்தர்கள் சூழ சிவனும் குபேரரும் மகிழ்ச்சியாக அமைந்த நிலையில் காட்சியளிப்பதை காணும்போது பக்தர்களின் வாழ்வில் மங்களம் உண்டாகும் என்பது நம்பிக்கை. பழமையான வேதங்களில் சுமார் 400க்கும் மேற்பட்ட ஹோமங்கள் பற்றி கூறப்பட்டுள்ள நிலையில் லட்சுமி குபேரனுக்கு செய்யப்படும் ஹோமங்கள் ஐஸ்வர்யங்களை அள்ளி தரும் அற்புத ஆற்றல் கொண்டவை என்கின்றன ஞான நூல்கள். குபேர ஹோமங்கள் வீட்டில் செய்வதை விட கோயில்களில் செய்வது மிகுந்த பலனை தரும் என்பதால் இங்கு மகாராஜ குபேர ஹோமம் தகுந்த வேத சிரோன்மணிகளை கொண்டு 108 விதமான அபூர்வ மூலிகைகளை கொண்டு பிரம்மாண்டமாக நடத்தப்படுகிறது. இத்திருத்தலம் பூர்வ புண்ணிய ஸ்தலமாகவும் ஆரோக்கியத்தை அள்ளித்தந்து தனவிருத்தி கடன் நிவர்த்தி ஸ்தலமாகவும் திகழ்வதால் தேர்வில் வெற்றி, தொழில் வெற்றி, செல்வ வளத்தில் வெற்றி, எடுத்த காரியத்தில் வெற்றி என பல்வேறு வேண்டுதல்களோடு வரும் பக்தர்களுக்கு நலன் பல தரும் இந்த ஆலயத்தை சென்று தரிசிப்போம். வாழ்வில் சகல நலன்களையும் பெறுவோம். மாலை முரசு செய்திகளுக்காக காஞ்சிபுரம் செய்தியாளர் விஜயனுடன் நந்தகுமார்.